வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். எல்ஜிகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை சந்தித்து நன்றி தெரிவித்த மாவட்ட தொண்டரணி தலைவர் மதன். லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட தொண்டரணி தலைவராக பொறுப்பேற்றுள்ள நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மதன் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை ஆதரவாளர்களுடன் நேரில் சந்தித்தார். இந்த சந்திப்பின் பொழுது புதிய பொறுப்பை வழங்கியதற்காக நன்றியை தெரிவித்தவர் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி மரியாதை செலுத்தினார். இந்திராநகர் தொகுதியில் 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் எல்ஜிகே கட்சியில் இணைவு. புதுச்சேரி இந்திராநகர் தொகுதியைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மகளிர்கள் லட்சிய ஜனநாயக கட்சியின் மண்டல பொறுப்பாளர் ராபர்ட் அவர்களின் ஏற்பாட்டில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தனர். இணைவு நிகழ்வில் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் புதிய உறுப்பினர்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்பு அளித்து வாழ்த்தினார். உடன் பரப்புரை பொதுச் செயலாளர் நடிகர் தாடி பாலாஜி உடன் இருந்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் புதுச்சேரி மாவட்ட மீனவர் அணி தலைவராக பொறுப்பேற்றுள்ள வீராம்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த குமரன் அவர்கள் எல்ஜிகே தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்களை சந்தித்து பொன்னாடை மற்றும் பூங்கொத்து வழங்கி நன்றி தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி துத்திப்பட்டு மாரியம்மன் கோவில் தெருவை சேர்ந்தவர் விஜயகாந்த். இவர் சொந்தமாக லாரி வைத்து ஓட்டி வருகின்றார். அவர்கள் தந்தை கலையமூர்த்திக்கு கடந்த 27ஆம் தேதி உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்டது. எனவே அவரை குடும்பத்தினர் சிகிச்சைக்காக கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு சேர்த்துள்ளனர். அங்கு அவர் உள் நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் விஜயகாந்த் தனது தந்தையின் மருத்துவ செலவுக்காக பணம் எடுக்க வீட்டுக்கு வந்துள்ளார். அப்பொழுது வீட்டின் அலமாரியை திறந்து பார்த்தபொழுது அதில் வைத்திருந்த 7.5 பவுன் நகை மற்றும் 80,000 பணத்தை காணவில்லை. இதனால் அதிர்ச்சியடைந்தவர் வீடு முழுவதும் தேடி பார்த்தார், கிடைக்கவில்லை. விஜயகாந்த் குடும்பத்தினர் வழக்கமாக வெளியே செல்லும் பொழுது வீட்டின் முன்பு உள்ள மேட்டின் அடியில் வீட்டு சாவி வைத்து செல்வது வழக்கம். இதை நோட்டமிட்ட மர்ம நபர்கள் யாரோ சாவி எடுத்து வீட்டை திறந்து நகை பணம் திருடி சென்றது தெரிய வந்தது. அவற்றின் மதிப்பு ரூபாய் 10 லட்சம் இருக்கும் என்று கூறப்படுகின்றது. இது குறித்து அவர் சேதரப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். புகார் எடுத்துக்கொண்ட போலீசார் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து மர்ம நபர்களை அடையாளம் காணும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியில் 15வது சட்டப்பேரவையின் 6வது கூட்டம் 3வது முறையாக 12ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டத்தில் கூடுகின்றது. அன்றைய தினம் இடைக்கால பட்ஜெட்டை முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்கின்றார். இதனை ஒட்டி சட்டமன்ற அரங்கினை சபாநாயகர் செல்வம் நேரில் சென்று ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தவர் 12ஆம் தேதி கூடும் சட்டமன்ற கூட்டத்தில் முதல்வர் ரங்கசாமி இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்வதாக கூறினார். வரும் 14ஆம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா காரைக்கால் வருகின்றார். திருச்சியிலிருந்து காரைக்காலுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வருகின்றார். காரைக்கால் சந்தை திடலில் பாஜக பொதுக்கூட்டத்தில் காலை 11:30 மணிக்கு உரையாற்றுகின்றார். அதன் பிறகு தனியார் விடுதியில் பாஜக நிர்வாகிகளின் கூட்டம் நடக்கின்றது. மாலை 4:30 மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி செல்கின்றார் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி உழவர்கரை மாவட்டம் கதிர்காமம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் ஆலோசனை கூட்டம் மாநில ஊடக தலைவர் நாகேஸ்வரன் அவர்களின் ஏற்பாட்டின் பேரில் நடைபெற்றது. இக்கூட்டம் தொகுதி தலைவர் தினேஷ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. இதில் சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள், பூத் தலைவர்கள் மற்றும் கதிர்காமம் தொகுதியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில பொதுச் செயலாளர் லட்சுமி நாராயணன், உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் உமாபதி, மாநில செயற்குழு உறுப்பினர் முருகன், தொகுதி பொறுப்பாளர் சந்துரு, மாவட்ட துணைத் தலைவர் ஜெகதீசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். மேலும் தொகுதி பொது செயலாளர்கள் அண்ணாமலை, அருணன், பிரபு உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளும் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து கிளைகளிலும் மக்கள் சந்திப்பு, தெருமுனை பிரச்சாரம் மேற்கொள்வது, மத்திய மற்றும் மாநில அரசின் திட்டங்களால் பயன்பெற்ற பயனாளர்களை நேரடியாக சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு திரட்டுவது என தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பாரிஸ் நகரை அடுத்த மோன்ட்ரோவில் வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் ஒன்றிணைந்து தமிழர்களின் பாரம்பரிய திருவிழாவான பொங்கல் பண்டிகை வெகு சிறப்பாக கொண்டாடினர்.
தமிழ் பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் மண்பானையில் பொங்கல் வைத்து தாரை தப்பட்டை முழக்கங்களுடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து கும்மி பாடல்கள், பரதநாட்டிய நடனங்கள், பக்தி பாடல்கள், ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. குழந்தைகள், இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினர்களுக்காக நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகள் விழாவிற்கு கூடுதல் உற்சாகத்தை ஏற்படுத்தின. இந்நிகழ்ச்சியில் மோந்த்ரு நகர மேயர் ஜேம்ஸ் செரான், துணை மேயர் மற்றும் சமூக நல அதிகாரி முகமது யூசுப் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வெளிநாட்டில் வாழும் தமிழர்கள் தங்கள் மொழி, பண்பாடு, பாரம்பரியத்தை பாதுகாத்து வருவதை பாராட்டினர். இந்த பொங்கல் விழாவில் 120க்கும் மேற்பட்ட தமிழ் குடும்பங்களைச் சேர்ந்த தமிழர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு இரவு 11:30 மணி வரை மகிழ்ச்சியுடன் விழாவை கொண்டாடினர். இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை அஃபிஸ்டிவ் பிரெஞ்சு தென்னிந்திய நட்புறவு சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக மேற்கொண்டதுடன் பாரிஸில் தமிழர் பண்பாட்டை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியாகவும் இந்நிகழ்ச்சி அமைந்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதேம்பட்டு மற்றும் பி மணவெளி கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து சுகாதாரமான குடிநீர் வழங்க வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு மூலம் தலா ரூபாய் 11 லட்சம் என மொத்தம் ரூபாய் 22 லட்சம் செலவில் 2 கிராமங்களில் உள்ள நீர் உந்துநிலை வளாகத்தில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணி வில்லியனூர் வசந்தம் நகர் விரிவாக்கம் பகுதி மற்றும் திருக்காமேஸ்வரர் நகர் விரிவாக்கம் பகுதியில் உள்ள அருணாச்சலம் நகர் பகுதியில் ரூபாய் 13,90,000 செலவில் புதிய சாலை அமைக்கும் பணி வில்லியனூர் தில்லை நகர் விஐபி கார்டன் பகுதியில் உள்ள குறுக்கு தெருக்களுக்கு ரூபாய் 8,20,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி என மொத்தம் ரூபாய் 35,90,000 மதிப்பிலான மேம்பாட்டு பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு புதிய மேம்பாட்டு பணிகளை பூஜை செய்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து ஆதி திராவிட நலத்துறை மூலம் 16 பயனாளிகளுக்கு ரூபாய் 1,40,000 ரூபாய்க்கான தொடர் நோய் நிதியுதவிக்கான அடையாள அட்டையை பயனாளிகளிடம் வழங்கினார். இதில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் பக்தவச்சலம், உதவி பொறியாளர் பீனாராணி, கொமீன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் சத்யநாராயணா, குடிநீர் பிரிவு இல்லநிலை பொறியாளர் திருவேங்கடம், ஊர் முக்கியஸ்தர்கள், கட்சி பிரமுகர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் பிரெஞ்சு கலாச்சார விளையாட்டான பெத்தாங்கு விளையாட்டுப் போட்டி பாரம்பரியமாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வதால் மன அழுத்தம் நீங்க மற்றும் உடல் வலிமை பெறும் என்பது நம்பிக்கை. அந்த வகையில் புதுச்சேரி அரியங்குப்பம் ஃபீனிக்ஸ் கிளப் சார்பில் பெத்தாங் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இந்த விளையாட்டுப் போட்டியில் புதுச்சேரி அரியங்குப்பத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆண்கள் பங்கேற்று விளையாடினர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியின் இறுதி ஆட்டத்தில் முதல் பரிசை லயன்ஸ் கிங் கிளப் பெற்றது. 2ஆம் இடத்தை தந்தை பெரியார் கிளப் பெற்றது. வெற்றி பெற்ற அணியினருக்கு ரொக்க பரிசு மற்றும் விருதுகள் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் விஜயலட்சுமி, பாஜக வசந்தராஜ், கணபதி, சங்கர், கியாஸ், ஆல்பா, ராஜா அவர்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. போட்டிக்கான ஏற்பாடுகளை தலைவர் குமரேசன், செயலாளர் ஆனந்த், கேப்டன் ஏழுமலை, பொருளாளர் தமிழ் வேந்தன் செய்திருந்தனர். ஷூட்டிங் பால் விளையாட்டுப் போட்டி ஆந்திர பிரதேசம் திருப்பதியில் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரி உட்பட 6 மாநில விளையாட்டு வீரர்கள் பங்கு பெற்றார்கள். இந்த விளையாட்டில் சீனியர் பிரிவில் புதுவை விளையாட்டு வீரர்கள் முதலிடத்தை பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றார்கள். அதேபோன்று ஜூனியர் பிரிவில் புதுவை விளையாட்டு வீரர்கள் 3ஆம் இடத்தை பிடித்து வெண்கல பதக்கத்தை வென்றார்கள். அவர்கள் அனைவரும் புதுச்சேரி ஷூட்டிங் பால் செக்ரட்டரி எழில்ராஜன் தலைமையில் கல்வி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அருளை சந்தித்து ஆசீர்வாதம் பெற்றவர்கள். அவர்களை அமைச்சர் அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் பொழுது புதுச்சேரி ஷூட்டிங் பால் பயிற்சியாளர் அன்பரசன் மற்றும் பிரசிடென்சி ஸ்கூல் ஆசிரியர் பிரபு பிடி அவர்களும் மற்றும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள்.
மாநகராட்சி கம்மியம்பேட்டை 24வது வார்டு கம்மியம்பேட்டையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் பாராளுமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 18 லட்சம் ஒதுக்கீட்டில் பணிகள் முடிந்து இன்று நியாய விலைக் கடை பசுமை தாயக தலைவர் முனைவர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ரேஷன் பொருட்களை அப்பகுதி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கி முதல் விநியோகத்தை துவக்கி வைத்தார். பின்னர் பேசிய சௌமியா, நியாய விலைக் கடை மூலம் வழங்கப்படும் பொருட்கள் தரமான பொருட்களாக வழங்க வேண்டும். இலவசம் என்ற பெயரில் மக்களை நீண்ட வரிசையில் நிற்க வைத்து காக்கவிடக்கூடாது. மக்களுக்கு தேவையான பொருட்களை நியாய விலைக் கடை மூலம் அனைவருக்கும் கிடைத்திட வேண்டும். பாரபட்சமின்றி அரசியல் காழ்ப்புணர்ச்சியின்றி வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபொழுது அனைத்து தரப்பு மக்களும் பயன்பெறும் வகையில் 108 ஆம்புலன்ஸ் திட்டம், ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் இலவசமாக மருத்துவ வசதி கிடைக்கும் வகையில் நல்ல திட்டங்களை கொண்டு வந்ததால் தான் இந்த நாட்டு மக்கள் பயன்பெற்று வருகின்றனர். நான் கடந்த முறை மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட வந்தபொழுது சேத்தியாத்தோப் பகுதியில் கொள்முதல் செய்த நெல் மூட்டைகள் அனைத்தும் நனைந்து முளைத்திருப்பதை பார்த்தேன். அதிலிருந்து எடுக்கப்படும் அரிசி எப்படி இருக்கும்? பாழடைந்த பூச்சி பிடித்த அரிசிதான் கிடைக்கும். அந்த அரிசியை ரேஷனில் மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. அதுபோல் பழுதான பாழடைந்த வீணா போன பொருட்களை நியாய விலைக் கடை மூலம் மக்களுக்கு வழங்கக்கூடாது. நல்ல அரிசியை வழங்க வேண்டும். வழங்கப்படும் பொருட்கள் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்க வேண்டும். அதேபோன்று விவசாயத்திற்கு விதை பொருட்களை அரசு தரமாக வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் விவசாயிகள் பயிர் செய்து நல்ல லாபம் அடைவார்கள். இந்த பகுதியில் பெண்கள் திரளாக கலந்து கொண்டுள்ளனர். பெண்களுக்கு பயன்பெறும் வகையில் தரமான பொருட்களை வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் வைத்தார். நியாய விலைக் கடை திறப்பு விழாவிற்கு வருகை தந்த பொழுது கடலூர் மாநகராட்சி அனைத்து குடியிருப்பு நலசங்கம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோன்று அதிமுக சார்பில் முக்கிய நிர்வாகிகள் சௌமியா அன்புமணி ராமதாஸ்க்கு மரியாதை நிமித்தமாக சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் சன் முத்துகிருஷ்ணன், மாவட்ட தலைவர் தட்சிணாமூர்த்தி, இப்பகுதி பாமக மாமன்ற உறுப்பினர் ஏர்டெல் சரவணன், மாநில பொறுப்பாளர்கள் தாமரை கண்ணன், தர்மலிங்கம், மாவட்ட செயலாளர்கள் செல்வ மகேஷ், கார்த்திகேயன், மகளிர் அணி லதா உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரியில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒப்பந்த ஆசிரியர்கள் மேற்கொண்டு வரும் காத்திருப்பு போராட்டம் இன்று 21வது நாளை எட்டியுள்ளது. நாளுக்கு நாள் வலுப்பெற்று வரும் இந்த போராட்டத்திற்கு தற்பொழுது தேசிய அளவிலான ஆதரவும் பெருகி வருகின்றது. இன்றைய போராட்ட களத்தில் ஆந்திர மாநிலத்திலிருந்து வருகை தந்த அனைத்து இந்திய ஆசிரியர் சங்கத்தின் தேசிய தலைவர் கட்டி நரசிம்ம ரெட்டி அவர்கள் நேரில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு தனது ஆதரவை தெரிவித்தார். அப்பொழுது அவர் பேசுகையில், ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு இனியும் அலட்சியப்படுத்தக்கூடாது. பணி பாதுகாப்பை உறுதி செய்வது அரசின் கடமை என வலியுறுத்தினார். ஆசிரியர்களின் இந்த போராட்டத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தனது ஆதரவை தெரிவித்துள்ளது. போராட்ட களத்திற்கு வருகை தந்த விசிக மாநில துணை பொதுச் செயலாளர் பாவாணன் அவர்கள் ஆசிரியர்களின் போராட்டத்தை பாராட்டி வாழ்த்து பேசினார். விளிம்பு நிலையில் இருக்கும் ஒப்பந்த ஆசிரியர்களின் வாழ்வாதாரத்தை அரசு உடனடியாக உறுதி செய்ய வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். கடந்த பல ஆண்டுகளாக பணிபுரியும் 292 ஒப்பந்த ஆசிரியர்களை எவ்வித நிபந்தனையின்றி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அரசு முன்னதாக அளித்த வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். 21 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தினால் புதுச்சேரி அரசுக்கு அழுத்தம் அதிகரித்துள்ளது. வெளி மாநில தலைவர்களின் வருகையும் உள்ளூர் அரசியல் கட்சிகளின் ஆதரவும் இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.